ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் குரோம்பேட்டை சங்கரையாவுடைய சன்மார்க்க சங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். வயதில் மூத்தவர், சன்மார்க்க அனுபவத்தில் மூத்தவர், சன்மார்க்க சங்கத்தில் பல சேவைகளை ஆற்றியிருப்பவர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்முடைய சங்கரையா அவர்களை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, எனது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்தது. என் பெற்றோர் ஒரு தகப்பனார் பேர் கூலப்பர், என் தாயார் பேர் வடிவிட்டாளம்மாள். அவர்களுக்கு 4 பிள்ளைகளே, நான் 4வது பையன். இளமையிலிருந்தே வறுமையிலும் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்தவன் நான். என்னை ஒரு 6 வயசில் எங்கள் ஊரில் இருந்த ஒரு தியாகி PS கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பவர் என்னை பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்தார். அத்துடன் பள்ளி முடித்த பிறகு திருச்சி தேசிய கல்லூரியில் என்னை பட்ட படிப்பும் படிக்க வைத்தார். அவருடைய உதவியால் தான் கல்வியே அறிவில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் பட்ட படிப்பை படித்து ஆன்மீக லைனுக்கோ வர முடிந்தது. சிறந்த தேசபக்தரான அவருடைய நினைவை நான் நினைவு கூறி நன்றி கூற விரும்புகிறேன். பெரியவர்களே, நண்பர்களே, சன்மார்க்கத்துக்கு வருவதற்கு முன்னால் இடையிலே நான் தமிழ் நூல்களை ஜாஸ்தி படிப்ப வாய்ப்பில்லை. BA படிப்பில் கிடையாது. இருந்தாலும் கூட இளமையிலிருந்தே பக்தி இருந்ததுனால அது சில நூல்கள்லாம் படிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அப்படி வரும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு தாகம், இறைவனை பார்க்க வேண்டும், கடவுளை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆசையும் இருந்தது. அதனால் நான் தினமும் கோயிலுக்கு போவேன், வருவேன், இந்த எங்கள் சாமியை கும்பிடுவேன், இப்படி வேலையெல்லாம் நிறையா செஞ்சிட்ருப்பேன். ஆனால் வயசு ஆக ஆக கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடிகிற அக்கறை அதிகம் வரும்போது தான் பல புலவர்களையும் யோகியர்களையும் நான் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவர்கள் காட்டிய வழியிலே நான் நடந்து என்னை நான் உணரணும் என்ற ஒரு ஆசை, தன்னைத்தான் உணரணுமே என்ற ஒரு ஆசையும் விருப்பம் இருந்ததுனால 21 வயசில் ஒரு மகானை அடுத்து நான் அவரிடம் தீட்சை பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது எனக்கு இருந்த பெரியவர்களெல்லாம், நான் இருக்கல 23 வயசு தான். அப்போது அங்கே சேர்ந்தவர்கள்லாம் 60, 55 வயசுக்கு மேலவர்கள்லாம் சேர்ந்துருந்தாங்க. அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறையா இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் நம்ம வேதாத்திரி, இப்போ மகரிஷியாக இருக்கக்கூடிய வேதாத்திரி, 6வது பிள்ளை ராமசாமி பிள்ளை, டாக்டர் மு வரதராஜனார், ஜீவானந்தம், கம்யூனிஸ்ட் பொது உடைமைக்காரர் ஜீவானந்தம், கானாடு காத்தான், வைசூர் சல்மான் செட்டியார் போன்ற பெரியவர்கள் மத்தியிலே பழகிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால் நான் சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு இந்த நிலைக்கு வருவதற்கு என்னிடமிருந்த ஒரு எண்ணம், கல்வியாலும் பணத்தாலும் ஜாதியும் உயர்வு காட்டுகிறார்கள், அது இல்லாதவர்களே தாழ்ந்தவர்கள் ஆக்குகிறார்கள். இந்த உயர்வும் தாழ்வும் ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இருக்க வரைக்கும் மனித சமுதாயம் சரி வராதே, சமாதானம் வராதே என்ற ஒரு எண்ணம் வந்தபோது நான் என்னை உணர ஆரம்பித்தேன். என்னை உணரும்போது தான் தெரிந்தேன். அப்போ ஒரு பாட்டு பாடினேன்,
உன்னை காணடா உலகலாம், உன்னை அறிந்தவன் வேற்றுமை கொள்வையோ. தாயினை காணடா தகுந்த பெண்ணாளிடம், சவளை தங்கையை காணடா சவளை பெண்ணிடம். உன்னை காணடா உலகலாம், உலகலாம் உன்னை உணர்ந்தபின் வேற்றுமை கொள்வையோன்னு ஒரு கவிதை எழுதி வச்சு. ஆனால் தன்னை உணரலும்ன்ற ஒருக்கு எனக்கு அந்த மெய்யுணர்வு எனக்கு வைக்கப்பட்டது. அதன் வாயிலாக அந்த கண் கொண்டு நான் உலகத்தில் வாழ ஆரம்பித்தேன். பார்த்தபோது எனக்கு வந்த ஒரு எண்ணம் படித்தாச்சு, உத்தியோகம் நல்ல உத்தியோகம் கிடைச்சி, ஒரு குறைச்சலில் நல்ல ஒரு கஸ்டமர் சுங்க லாக்காவில் தான் வேலை செஞ்சேன். பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருந்தேன், போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தேன். கடைசியில் என்னை சுங்கத்துறையில் இருக்கும்போது 3 வருஷம் சர்வீஸு. அப்போது எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் பிரிவென்டிவ் ஆஃபீஸராக ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. காரணம் நான் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் அது எனக்கு வேணான்னு சொன்னேன். அப்போ அந்த கலெக்டர் சொன்னார், ஆர் பிளாக் ஹெட், மூளை இருக்காயா, உன்னை பற்றி தெரிய சிபாரிசு பண்ணுறாங்க, நீ வேணான்னு சொல்லியிருந்தான். காரணம் என்னென்னா, எனக்கு முன்னால் வேலை பார்த்த என்னுடைய நண்பர் ஒருவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், தம்பி நான் உன்னை காட்டும் நல்லா இருந்தேன், பிரிவென்டிவ் ஆஃபீஸில் போனால் பிறகு என் வாழ்க்கையே மாறி போச்சு. காரணம் என்னென்னா, தகாத வழியில் பொருள் சேர்ந்தால் நம்மளை கெடுத்துருது, நீ வேலை வேணான்னு முதலே சொல்லி வச்சுருந்தாரு. அதனால் அதை நம்பி நான் வேணான்ட்டேன். அந்த நேரத்தில்தான் தொழில் வணிகத்துறையில் கிராம தொழில்களை சொல்லி டிசைனர், இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒரு பெரிய பதவி கொடுத்து என்னை அதிக சம்பளம் கொடுத்து கூப்பிட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பல கூட்டுறவு சங்கங்களையும் பயிற்சி நிலைகளையும் ஆரம்பித்தோம். அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப பெரிய அனுபவங்கள். அதில் சாதாரணமாக கழிவுப் பொருளாக இருக்கக்கூடியதை விலைமதிக்கக்கூடிய கலைப்பொருளாக மாற்றும் திறன் இருந்தது எனக்கு. அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பெரியாரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவர் பயிற்சி நிலையத்தை சேலத்திலிருந்து பார்த்துட்டு, இது போல் சாதாரண ஓலையிலேருந்து அவ்வளோ செய்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணிவிட்டு நல்லா எழுதி கொடுத்துருப்போம், பெரிய சபால் சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி தமிழ்நாடு பூரா பல கலை நிலையங்கள் ஏற்படணுமோ, அரசு கவலை கொள்ள வேணும்னு எழுதி வச்சுட்டு போனேன். அப்படி ஒரு கலை ஆர்வத்தோடு மக்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையும் பிறர் எதிர்பார்க்காம வாழக்கூடிய ஒரு தொழில் கல்வியும் நான் பயிற்றுவித்து படித்தேன். அவர்களை பின்னாலே அது கூட்டுறவு சங்கங்களாக மாற்படுறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இப்பொழுது பல சங்கங்கள் தன்னிறைவோடு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை அந்நிய செலாவணி ஈட்டுகின்றன. அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறேன். இத்தோடு என்னுடைய அரசியல் வேலையோட ஓய்வு நேரங்களிலெல்லாம் சன்மார்க்க கூட்டங்களில் போய் பேசுகிற பழக்கம். அப்படி போகும்போது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன முடிவுனா, நானும் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் வந்ததுனால ஏழை விவசாயிகளுக்கு கூலிக்காரனுக்கு ஞானம் வராது, அவன் படிச்சிருக்கணும், மேல் ஜாதியாக இருந்தால் தான் வரும்னாங்க. ஆனால் சாதாரண ஏழை விவசாயிகளும் கூலி வேலை செய்பவர்களும் எல்லாருக்கும் பொதுவானது தான் கடவுள் என்பதை தெரிந்து நான் புதுக்கோட்டை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதை சுவீகாரம் பண்ண மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் பட்டி தொட்டியெல்லாம் போய் சன்மார்க்கத்தில் பேசுவேன். என்னமோ வள்ளல் பெருமான் அருளால் என் பேச்சை கேட்டவர்களாம் சைவம் மாறினார்கள், கொலைகாரர்களாம் கொலையை விட்டார்கள், குடிக்கிறவர்களாம் குடியை விட்டார்கள். இப்படி நல்ல ஒரு 166 சங்கங்கள் புதுக்கோட்டையில் இருக்குது. அவர்களுடைய ஆதரவுனாலே அங்கே ஒரு வள்ளலார் மாணவர்கள்னு ஒன்று ஆரம்பித்து அது சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு வேண்டிய டைரக்டர்ஸ், டாக்டர், நீதிபதிகள் எல்லாம் அதில் அங்கத்தினராக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது போன்ற சேவை செய்வதில் எனக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த நீதிபதி ஒருத்தர் சொன்னார், இந்த வள்ளலார் சரித்திரத்தை எழுதி கொடுங்கன்னாரு. நான் சரித்திரத்தை எழுதியிருக்க ரொம்ப பேர் எழுதியிருக்காங்க, நான் நாடகம் எழுதுகிறேன், நாடகம் எழுதி கிராமங்களில் நடிக்க வைக்க போகிறேனே, தாராளமாக எழுங்கன்னார். நாடகத்தை எழுதி முதல்ல புதுக்கோட்டை டவுனில் டிக்கெட் போட்ட நாடகம். அந்த நாடகத்தில் நாங்கள் போட்டோம். நாடகத்தில் இந்த சன்மார்க்க அன்பர்களாக தான் வேஷம் போட்டோம். வேஷமெல்லாம் சன்மார்க்க அன்பர்கள். கடைசியில் எனக்கு உதவியாக இருந்த நரசூஸ் நாராயணனும் நாகராஜர் 2 பேரும்
ஐயா பெரிய வள்ளலாராக நடக்கிறதுக்கு தகுந்த ஆள் நம்ம பாலியா ஸ்கூலு குளபதி பாலியாப்பள்ளி மேனேஜர் தான். அவரை எப்படியாவது சொன்னீங்கன்னா உங்களுக்காக இணைந்துருவார், நல்லா இருக்கும், லட்சணமாக இருக்கும்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா சொன்னால் நான் நடிக்கிறேன்னாரு. மறுநாள் வந்து சொன்னார், ஐயா எனக்கு வேணாம் ஐயா அப்படின்னாரு. ஏன்னா அவர் சாதாரண ஒரு புலவர் தானே. புலவர் முக்கால் எங்கள் பெண்கள் வாழா வெட்டிங்களும் முக்கால் போட்டுருப்பாங்க. அதே மாதிரி 2 கையை கட்டிக்கிட்டு முகம் தெரியுது, முக்கால் போட்டிருக்காரு. அதனால் நாடகம்னா ஆடை அலங்காரம்லாம் நல்லா இருக்கணும், நகைகள்லாம் கம்பீரமாக இருக்கணும். ஆடை அலங்காரம் கிடையாது. நாடகம்னா ஒரு கதாநாயகன் வேணும், ஒரு கதாநாயகி வேணும், அந்த நாடகத்தோட வில்லன் வேணும். இதில் கதாநாயகியும் இல்லை, கதாநாயகனும் இல்லை, வில்லனும் இல்லை, அலங்காரமும் இல்லை. எப்படி நாடகம் சோபிக்கும்னாரு. நான் அப்புறம் சொன்னேன், நான் அவர்கிட்ட ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்துருக்கீங்களானே? பேஷா பார்த்துருக்கேன் சார், திலகத்தில் எத்தனை தரம் பார்த்துருக்கேன் ஐயா. அந்த மயான காண்டத்தில் பாடுவான் பாருங்க, என்ன அழகாக பாடுவான், அழகாக. அதே மாதிரி தான் ஹரிச்சந்திரன் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் கதாநாயகன், சந்திரமதி கதாநாயகி மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாம் வல்ல இறைவன் நாயகன், வள்ளலார் தான் நாயகி. வில்லன் ஒரு நாடகத்தில் ஒருத்தர் தான் வருவான். இங்கே 9 பேர் வருவாங்க. 3 பேர் ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 வில்லன். ஒவ்வொருத்தருக்கு 2 அசிஸ்டண்ட்டு, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள். இந்த மொத்தம் 6 9 வில்லன் கையான சும்மா யோசிச்சாரு. அடுத்தபடியாக சொன்னேன், ஆடம்பரமான ஆடை அலங்காரம்லே நினைக்கிறீங்க. ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து இப்படி முக்காடு போட்டுண்டு 4 சிஷையில் முக்காடு போட்டு வச்சு தானே உபதேசம் பண்ணார். அப்படின்னு என்னை மன்னிச்சுங்க, நான் நடிக்கிறேன்னார். நடித்தே நீங்கள் கேட்கணும். அபாரம் ஒரு சவால் விட்டேன், நீங்கள் நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு கடைசியில் வெளியே வந்து மேடையில் மகா மந்திரத்தை சொல்லுங்க. எங்கள் ஜனங்கள்லாம் எந்திரிச்சு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்கள் மேலே மேலே ஏறி உங்கள்கிட்ட விவரி கேட்காட்டா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன்னு ஒரு சவால் விட்டேன். அதே மாதிரி வந்தார், அகோரை படித்தார். தினம் நாடகத்தில் உட்கார்ந்து அந்த சீனு வருது, விளக்க வச்சுக்கிட்டு இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்தேன், இனிமேல் இந்த அறையை போட்டு கொள்ள போகிறேன். இந்த தீப முன்னிலையை நான் வழிபட்ட தீபத்தை கொண்டு வைத்திருக்கிறேன். இந்த தீப முன்னிலையை இறைவன் இருப்பதாக பாவித்து நான் சொன்னபடி நினைந்து அப்படின்னு அந்த நாடகத்துக்கு பின்னால் வயலின் வாசிக்கிறார்னா ராமுடுன்னு திருக்கோணம் ஐயர், எம்கே தியாகராஜ் பாவனுக்கு வாசித்தவர். அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சொல்லும்போது நான் வாசிப்பேனா இருப்பேனா, நான் வரேனா அப்படின்னாரு. இப்போ சதாசிவம்னு ஒரு மாணவர் எனக்கு அப்புறம் இருந்தார், அவர்கிட்ட தான் சொல்லி இந்த பாட்டை பாடச்சேன். நானே தான் ராகம் போட்டேன். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே என் உரிமை நாயகனே. இந்த வரியை சொல்லும்போது அவர் கையெல்லாம் ஆடி வேர்த்து விளக்கு கீழே போட்டு விழுந்துட்டார் நடிகர். திரையை இழுத்து போட்டுட்டு 2 காமிட்டு மறுபடியும் அவரை நடிக்க வச்சோம். நாடகம் முடிஞ்ச பிறகு டிக்கெட் நாடகம். ஆமாம், முதல் நாள் டிக்கெட் கிடையாது, 2ஆம் நாளும் டிக்கெட் நாடகம் தான். மேடையில் வந்தோடனே மக்களை பார்த்து, அன்பர்களே அருட்பெருஞ்சோதி அர்ப்பன் சொன்னார் பாருங்கள், நான் சொன்னபடி எத்தனை பேர் மேலே தாய் போய் ஒரு கால் விழுந்து ஊதி கேட்டார்கள். அந்த காட்சி என்னால் இன்னும் நினைவு கொள்ள முடிகிறது பெரியவர்கள். அதனால் நாடகத்தால் கிராம மக்களை பட்டி தொட்டியெல்லாம் போட்டு நடத்துகிறோம். எத்தனையோ கிராமத்து மக்கள்லாம் கேட்டால் பிறகு அவர்கள் நாங்கள் எந்த வேண்டுதல் எல்லாமே சைவமானார்கள். வள்ளல் பெருமானே தங்களுடைய வழிபடும் மூர்த்தியாக கொண்டார்கள்.
அதில் ஒரு முக்கியமான ஒரு கிராமம். நான் முதல்ல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமம் வாணிமணப்பட்டின்னு ஒரு கிராமம், புதுக்கோட்டை மாவட்டத்தில். அதில் ஒரு தலைவர் உட்கார்ந்துருந்தார், அந்த ஊர் தலைவர். அவர் எல்லா வகையிலையும் கில்லாடி, 2 மனைவி, சாராங்காய்ச்சோறு எல்லாம் உண்டு. சில இளைஞர்கள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சென்னையிலேருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு. அவர் சன்மார்க்கத்தில் நீங்களும் சேருங்கன்னு சொன்னாருங்க. நாங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னாரு. நான் பின்னால் நின்னேன். அவர் சொன்னார், அந்த சன்மார்க்கம்னா நமக்கு தேவை இருக்காது, அது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னாரு. அவர் எல்லா பழக்கமும் உள்ளே இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம், 3 பேர் சொன்னாங்க. அவர் மகன் உள்பட உள்ளே ஓடினார். அறுவாள் எடுத்துகிட்டு வர போகிறாரோ கம்பல் எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு நினைச்சோம். வந்து உட்கார்ந்தவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்களாம் சேர்ந்த பிறகு நானும் சன்மார்க்கத்தில் சேர்ந்துடுறேன்ப்பா. ஆனால் ஒன்று, இதில் சேர்ந்தவன் அந்த கொள்கை பெற ஐயா சொல்கிற கொள்படி நடக்காமல் முன்ன வச்ச காலை பின்வாலை வச்சாலும் அவன் காலை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மூக்க உடையர் என்பவர் தீவிரமாக இருந்து அந்த சன்மார்க்கத்தை வளர்த்தார்கள். அவர்கள் வள்ளல் பெருமானுடைய ஆணைப்பிரகாரம் ஒரு மாடல் கிராமமாக ஆரம்பித்தார்கள். பயிர்களுக்கெல்லாம் பூச்சி மருந்து அடிக்கிறது கிடையாது என்று ஒரு முடிவு எடுத்தார்கள். அடுத்தபடியாக நாம் ஆடு கோழி சாப்பிட்றது கிடையாது, வளர்த்து இன்னொருத்தர் விற்கக்கூடாது, ஆடு கோழி வளர்க்குறதுன்னு கிராமத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். 3ஆவதாக திங்கட்கிழமை தோறும் நம்ம வயக்காட்டை உழுகிற மாட்டு வண்டிகள்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கெல்லாம் தேச ஓய்வு கொடுக்கணும்னு 3 பேசினாங்க. 4வது பாயிண்ட்டு, ஏதாவது ஊரில் சண்டை, அந்த கிராம சண்டைகளை வந்ததுன்னா நாமே திருத்தி கொள்ளணும். சங்கரையா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நான் நடக்கிறோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்தாரு. அந்த மாடல் கிராமமாக இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பெரியவர் ரொம்ப முடியாமல் இருக்கும்போது போனேன். அதுக்கு முன்னால் அடிக்கடி போவோம் வருவேன். எந்த பழக்கமும் கிடையாது, எல்லாம் வச்சு சுத்தமாக படுத்திருந்தார். கூட பிரசிடென்ட் சொன்னார், ஐயா வர்றது யார் தெரியுமா, நம்ம உயிரோடு ஐயா சங்கரையா தெரியாதாப்பா அப்படின்னாரு. உங்களை பார்க்க வந்திருக்காருன்னே அவர் அந்த தள்ளாத வயசில் என்ன தெரியுமா சொன்னார், தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் மாந்தர் தம் முன்னீர் சிவமலங்க, அந்த பாட்டை சொல்லிட்டு உயிர் விட்டார். இது கிடைக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக எனக்கு கிடைத்தது. இது மாதிரி கிராமங்கள் தோறும் பட்டிகள் தோறும் நான் போய் சன்மார்க்கத்தை பரப்பி வந்தேன். பெரியவர்கள் பேச வரும்போது மந்திரம் என்பது எத்தனையோ மந்திரம் ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரம் என்ன கண்டாயினார் பட்டணத்தால். ஏற்றி கிடக்குது 7 கோடி மந்திரம் என்ன கண்டார். பெருமான் கேட்டார், நானும் இந்த மந்திரத்தை நமச்சேன், பெற்றதாய் இதனை மகமறந்தாலும்ன்ற பாட்டாக சொல்லி மந்திரத்தை சொன்னேன். எல்லாரும் சைவமாக இருக்காங்க, மந்திரத்தை சொல்கிறாங்க, நான் சொன்னபடி நடக்க மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேனார். அதுதான் சொன்னார். குரல் கொடுத்தார் பெருமாள். சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகமில்லை இனிமேல் சந்தோடம் உருவாய். இத்தினமே அருள் ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பமுறு தினங்கள். சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும் எல்லா உலகம் தூய்மையுளும் நீ உரைத்த சொல்லனைத்தும் பழிக்கும். செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார், திருவருள் செங்கோல் என்றும். செத்தவர்கள் எழுந்து எப்படி படைப்பான் பெருமான் எழுப்பினார். ஒருத்தன் வெடிமருந்து போல ஒருத்தன் கூணனை இறந்து போயிட்டாலும் உயிரோடு எழுப்பினார். ஆனால் இவர் சொல்கிற பெருமான் செத்தவர்கள்னா உயிரோடு செத்தவர்கள். ஆமாம் ஆமாம், முன்ன வினை நிகழ்வினை எதிர்கால வினை 3 வினைகள் முக்காலத்துக்கும் உடனிருந்து உதவக்கூடிய இறைவனை எவன் மறந்து இருக்கிறானோ நன்றி கட்டவன் அவன் செத்த கணக்கில் வைனார். உத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றார் செத்தாருள் வைக்கப்படும். அது மாதிரி இந்த செத்தவனை எழுக்கிற வேலை, உயிரோடு செத்தவனை எழுப்புறதுனா என்ன அர்த்தம், மெய் உணர்வுடையவனாக நன்றி உடையவனாக நமக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து வாழக்கூடியவனாக ஆக்குவேன் என்று சொன்னார். அதுக்கு பெருமான் சொன்னார், கவலைப்படாத, நான் ஒரு மந்திரம் உனக்கு தரேன். இந்த மந்திரம் என்னால் ரிஷிகளால் வந்த, என்னிடம் அருள் பெற்ற ரிஷிகள் வந்த மந்திரம்தான். இப்போ நானே கொடுக்கிறேன், என்னை அதிகாரமாக வைத்து கொடுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி
இந்த மகா மந்திரத்தை கொடுத்தாரு. இந்த மகா மந்திரத்தை நானும் வயிற்ற சொல்லி தான் கிராமங்களை பேசுவேன். கூட்டங்களை நல்லா பேசிட்டு வந்த பிறகு ஆலமரத்தில் காலையில் மாமரத்தில் படுக்க வைப்பாங்க. சில விஷயம் தெரிஞ்ச வயசானவங்களாம் வருவாங்க. அவங்க கிராமத்துக்காரங்களாக இருந்தாலும் கூட ரொம்ப ஆழமான அறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்பாங்க, எனக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒருத்தர் வந்தார், புதுசாக இருந்தது. ஐயா புத்தாம்பூர் நாராயணசாமி அனுப்பி வச்சார். என் உள்ளத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கும். அது ஏன்னு சொல்ல முடியும்னு விலைக்கு சொன்னார். எப்படின்னா, நான் வந்து பிறந்த ஊர் வேறு, கல்யாணம் பண்ண ஊர் வேறு. அவங்க ஆண் வாரிசு இல்லாதனால நான் அந்த நிலத்தை பார்த்துட்டு இருந்தேன். தாயாதி எல்லாம் வந்து ராத்திரியில் 10 மணிக்கு பௌர்ணமி அன்னைக்கு என் கல்லை அவங்க கல்லை பிடுங்கி எங்கள் வயக்கல்ல ஊண்டிக்கிட்டு இருந்தார். இது என்னையா நான் அநியாயம் பண்ணுறேன்னு வெட்டி பெறவானா அறுவலை தூக்கி வந்தார். ஏற்று வெட்டருக்கு தாக்குனேன் மண்வெட்டியால். அதை தவறி போச்சு. 2 பேரும் அவர் இறந்து போயிட்டார். இந்த பாவச்செயலை செஞ்சுட்டேன். ஆனால் மனசில் பாறாங்கல்லாம் இருக்குது. அவன் பௌர்ணமியெல்லாம் கவலையாக வருது. நான் என்ன பண்ணேன்னாரு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நினச்சேன். சில மாதங்களுக்கு முன்னாலே ஒரு ஆங்கில பத்திரிக்கை இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை படித்தேன். அதில் பூலாவுக்கு பக்கத்தில் சிவப்பூர்ண ஊரில் ஒரு முஸ்லீம் சாது அடங்கியிருக்கிறதாகவும் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கிறது. அந்த பாறாங்களை 8 பேர் ஆள்காட்டி விரலெல்லாம் தொடணும். தள்ளி நின்று ஆள்காலை வெட்டி சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொன்னால் கல் பறக்குதுன்னா அது ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தான். இதை பார்க்கறதுக்கு நான் ஒரு ட்ரைனிங் ஆஃபீஸ் ஜோலியாக போகும்போது 10 பேரோட போனேன். அதே மாதிரி சுற்றி நின்று சொன்னோம் பாருங்கள். ஆமாம், அந்த மந்திரம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்லுமா, ஹமார் அலி தர்வேஷ் அப்படின்னா அந்த கல் பறக்குது. அந்த மந்திரம் வந்து திடீர்னு கீழே விழுந்துது. அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுங்களோ, இந்த மந்திரத்தை எப்படி ஒரு சிவா அங்கே போக முடியுமா? அப்போ நான் உடனே நினச்சேன், பெருமாள் சொன்ன மகா மந்திரத்தை சொல்லிடுவோம். தைரியமாக இருந்துச்சு. ஐயா எனக்கு தெரிஞ்சது, இந்த பாறாங்கல் விழுகிற மாதிரி அந்த பாறாங்கலுக்கு பாட்டு பெரிய மந்திரம் ஒன்று இருக்குது. அது வள்ளலார் நீ சிவப்புக்கும் போக வேண்டாம், பூனாக்கும் போக வேண்டாம். இங்கே பக்கத்தில் மருதூரில் பிறந்து வடலூரில் வாழ்ந்து சித்தி விலாகம் என்ற நெய்வேலிக்கு பக்கத்தில் வாழ்ந்த ஞான சித்தி ஒளி வடிவம் பெற்ற வள்ளலார் இருக்கார். அவர் எழுதி வச்ச தீபத்து முன்னால் போய் ஒரு 108 தலம் அருப்பெருஞ்சோதி அருப்பஞ்ச மந்திரத்தை சொல்லியா அப்படின்னு அவருக்கு சொல்லி வச்சேன். துண்ணூறு கொடுங்கன்னாரு. நான் துண்ணூறு வைக்கிற கிடையாது. பக்கத்தில் ஒரு சாமி இருந்தார், காத்து வாங்கி பூஜிக்கிட்டு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தெம்பா போனார். போயிட்டு என்னன்னு தெரியுங்களா, 3 மாதம் கழிச்சு தைப்பூசத்துக்கு போகிறேன். ஆள் அடையாளம் தெரியாமல் ஆள் சிவம் நல்லா வந்தார். கையெடுத்து கும்பிட்டார். என்னையா என்ன தெரியலையா சாமி, நீங்கள் சொல்லுங்கண்ணே. மூக்கம்பட்டியில் நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. இந்த பாரமெல்லாம் போச்சு சாமி இந்த மந்திரத்தை. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, நீங்கள் சொன்னபடி அந்த சித்தி விலாகமாக அந்த ஊர் முன்னால் போய் 108 கணக்கில் எத்தனை தான் சொன்னேன் தெரியாமல் அத்தனை தானே சொல்லிடுச்சு. இந்த உடம்பை அங்க பிரச்சனம் பண்ணேன், சித்தி விலாகத்தை சுற்றி வந்தேன். இப்போ நல்லா இருக்கேன் சாமி. இரவுலாம் நீங்கள் எங்கள்கிட்ட பேசுகிறீங்கன்றார். அடாடா பெருமா நீ என்ன வேலை செஞ்சுருக்காரு. திருவாரூர் வல்லர பாலத்தை கொடுத்து வழிபடுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தாப்புல அதே கூட்டத்தில் இன்னொருத்தர் இருந்தார், ஒரு செக்ரட்டரி. சாரி, ஒரு தலைவெட்டி ராமையான்னு பேர் சார். தலைவெட்டி ராமையான்னு என்னங்கய்யா, கல்லர்களுக்கு ஊர் வெட்டுவாங்களாங்க. எத்தனையாக வெட்டினேன். இல்லைங்க, பிள்ளாரி கோயில் வச்சுருக்காரு, இவர் தான் கோயில் பூசாரி, ஆடு கோழியெல்லாம் வெட்டுறவர். அவர் என்ன சொன்னார் ராமையான்றவர், அவர் சொன்னதை சொல்கிறேன். ஐயா உங்கள் வேலு செக்ரட்டரி வந்து சொன்னார், எங்கள் உறவினர் தான், அவர் என்னமோ சங்கமாத்தில் சேர்ந்துருக்காராம். என்னையும் கூப்பிட்டாள். எங்கள் அம்பாள்கிட்ட போய் கேட்டேன், உத்தரவு கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லிச்சு. நீங்கள் பேசுனதை கேட்டால் 1.5 மணி நேரம். நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஆடு கோழியாக பிறந்து இந்த வெட்டின ஆளுகள்லாம் மனுஷனாக பிறந்து என்னை வெட்டுவாங்க போல இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. அது சரி, அதுக்கு எப்படியா பண்ணணும், இது என்னோட போகட்டும், என் சந்ததி வேண்டானார். சரியா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன வழியினார். நான் இதைத்தான் சொன்னேன், அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கொன்னே மகா மந்திரத்தை சொல்லியிருக்காரு வளராரு. இந்த நம்பரத்தை சொல்லியா படிக்கும்னேன். அதே மாதிரி விவிலியை பூசிக்கிட்டு அரிப்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு வேகமாக வெற்றினால போட்டு போனார். போனவர் ஒரு வாரத்தில் அந்த வேலு செக்ரட்டரி சங்க செக்ரட்டரி அந்த ஓடி வந்தார் ஆஃபீஸுக்கு. ஐயா பெரிய
பெரிய வேதனையான செய்தியா, துக்கமான செய்தி உங்கள்கிட்ட சொல்லவே சங்கடப்பட்டுட்டு இருக்கு. என்ன, ராமையாவுக்கு அம்மா பார்த்துருக்கு, அம்மா பார்த்து உடம்பு பூரா இருக்குது, அவர் போயிடுவார் போல இருக்குது, அம்மாவை குளிர்ந்துருவார், அம்மாவை பார்த்து குளிர்ந்துருவார் போல இருக்கு, அவர் போகிறதுக்குள்ளே உங்களை பார்க்கணும்னு துடிக்கிறாடியான. ஐயோ, இந்த நேரத்தில் வந்தால் ஊராலாம் திட்டுவாங்களேயா, நான் என்ன என் பேச்சை கெட்டு போயிட்டாலும் திட்டுவாங்களே, என்ன நீங்கள் வாங்க யாரும் கூப்பிட்டு போனால் அதே மாதிரி பல பேர் பல வாரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே போய் என்னென்னா வாயில் பறிச்சிருக்க, கட்டில் வேப்பலையை போட்டு படுத்திருக்காரு. முகம் பூரா நல்ல செவத்த மேனி, பெருசும் சிரிசுமாக உடம்பு பூரா மேனி போடும். என்னை கண்டோன்னே எந்திரிச்சு உட்காந்து சிரித்தார். ஐயா வந்துட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாம் மரியாமே, என்ன இப்படி இருக்கிறாமே வந்துடுச்சு உங்களுக்கு, அவன் பெருமான் ஐயோ ஆண்டவனே இப்படி கொடுத்தானே, இப்படி வந்துட்டாரேன்னு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் செஞ்சதானே வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க. இங்கே வந்த பொம்பளைங்க, ஆத்தா மாரியாத்தா பராரியாத்தா, தெரியாமல் கேட்பாரு பேச்சை கேட்டு நான் நடந்துட்டேன், இன்னுமே நடக்கிறதில்ல, என் கடமையை செய்கிறேன்னு சொல்லு தாத்தா, சரியாகணும்னு சொன்னாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார், அவர் இந்த உங்களை யார் வர சொன்னார், அவருக்கு கண்ணை திறந்து வச்ச கடவுள் அவர் பாருங்கள், அவர் கண்ணை திறந்து வச்ச கடவுள். ஐயா நான் எதுக்கு வர சொன்னேன்னா, எனக்கு அடுத்த பிறவியாச்சும் நல்ல பிறவி வாய்க்குமான்னு சந்தேகப்பட்டேன், உங்கள் வாயால் நல்ல பிறவி வரும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது போதும்னாருங்க. எனக்கு அழுக வந்துச்சு. ஆகா, உங்கள் வாயால் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கள், அடுத்த ஜென்மமாச்சும் நல்ல பிறவி வரும்னு சொல்லிட்டா போதும் சாமி, அதை கேட்கத்தான் நான் காத்திருக்கேன்னாரு. இல்லை கிடைக்க ராமையா சரியாயிரும் சொல்லி எனக்கு அழுக வந்தது. ஏன் கண்கலங்குறீங்க, நீங்கள் ஏன் கண்கலங்குறீங்க, எல்லாம் நல்லது தான் நடக்கும்னு அவர் கல்வி அறிவு இல்லாதவர் பூசாரி சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை சாமி, இந்த பெரிய கொப்பளமெல்லாம் நான் எத்தனை ஆடு வெட்டின கணக்கு, இந்த சின்ன கொப்பளமெல்லாம் எத்தனை கோழியை நறுக்கின கணக்கு, எல்லாம் வெளியாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அருப்பெருஞ்சோதின்னு சொன்னார் பாருங்கள். நான் இவ்வளோ படித்து பலருக்கு உபதேசம் பண்ணி மணிக்கணக்காக லெக்சர் பண்ணுறவன், எனக்கு இல்லாத ஒரு அழுத்தமான வைராக்கியத்தை பார்த்து கற்றும் பல கேள்விகள் கேட்டும் கரங்கள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாளின்னு வள்ளுவன் சொன்ன குரலை நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்து சென்றேன். இது மாதிரி பல மகா மந்திரத்தை சொல்லி எத்தனையோ கிராமங்களில் நான் புகுந்து போவேன். எந்த ஊருன்னு கேட்க மாட்டாங்க, ஐயா வந்துட்டாருன்னு வாங்க, குடிசைகளை நுழைவேன், இந்த மூட்டையெல்லாம் ஒதுக்குங்கன்னுவேன், ஒரு விளக்கேற்ற சொல்லுவேன், ஒரு பாட்டை சொல்லுவேன், கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கும்பிட்டு விடுவாங்க. நல்லா இருக்கும்னு ஆச்சு, ஐயா அடி வச்சனால எல்லா வீடும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் போய் வச்சதில்லை, பெருமான் என்னை அனுப்பியிருக்கார். கிராமத்து மக்கள் படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ, ஒன்றை பிடிச்சாங்கன்னா உறுதியாக பிடிச்சிக்கிறாங்க. அதைத்தான் நாங்கள் ஆளுச்சு. என்ன ஒரு பெரிய 75 வயசு உள்ள ஒரு பெரியவர் வந்து பார்த்தாரு. அவர் என்னை பார்த்தோன்னே ஏதோ ஒரு அதிகாரின்னு நினச்சிட்டு போயிட்டார். அவர் கூட்டத்தில் பார்த்துட்டு அப்புறம் நெருக்கி வந்து வள்ளலாரை பற்றியும் தாய்மாரை பற்றியெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப அபிமானம் ஆயிட்டார். அவர் அந்த பஞ்சாயத்து தலைவர். அவர் என்ன பண்ணார், தினமும் வருவார், என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், சாயங்காலம் போயிடுவார். எங்கள் சத்தியமங்கலத்துக்கு அதுக்கு 10 மைல். அப்போது அவரை தினம் பார்க்காட்டா எனக்கும் சங்கடமாக இருக்கும். பெரியவர் வள்ளியன் ஒரு வாரமாக 4-5 நாளாக காணமேன்னு பார்க்க போனேன், விசாரிச்சு. வீட்டு மேலே என்ன எழுதியிருந்தார் தெரியுங்களா, சித்தம் தெளிந்து சிவமானோர் எல்லோருக்கும் கொத்தடிமையான குடி நான் பராபரமே, எனக்கு பிடிச்ச தாய்மானவர் வரி எழுதியிருந்தார். ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் கிராமம் சாதாரண மனுஷமாக இருக்கார் நினச்சிக்கிட்டு வீட்டில் எங்கேம்மா ஐயான்னு கேட்டேன். அது ஏங்க கேட்குறீங்க, காலையில் கூட கஞ்சி குடிக்காமல் போனதான் தோட்டத்திலே கிடக்கிறாரு, அங்கே வரவு மத்தியானம் வரலை, பொழுதும் போயிடுச்சு வரலையேனார். எங்கே இருக்குன்னு தோட்டத்துக்கு போனேன் பாரு, 3 ஏக்கர் விளைஞ்சிருக்கு, கதிர் பறிஞ்சிருக்கு, நெல்லும் கிட்டத்தட்ட பல்லு. அது அப்படியே பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு கண்ணீர் கலங்கிட்டு இருக்காரு. நான் போயிட்டு திரும்பினோடனே ஐயா அப்படின்னு அடி வயத்துலேருந்து குரல், ஐயா எப்போயா வந்தீங்கன்னு. இப்போ தாங்க வந்தேன். என்ன எங்கே பாருங்க ஐயா, ஐயா பாருங்க அந்த பயிர்களை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் பாருங்க பெருமான். அது அன்னைக்கு குரலை கேட்டேங்க, ஐயா பாருங்க ஐயா, அத்தனை கதிர்களும் வாடி கிடக்கிறத பார்த்துட்டு நான் என்னை அறியாமல் ஒரு வார்த்தை வந்துடுச்சு, நான் சொல்லவில்லை. ஐயா மழை பெய்யா,
வாங்க எந்திரியா, அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, எந்திரிங்க ஐயா, மழை பெய்யுங்க வாங்கன்னு. அவர் என் வார்த்தையை அவ்வளோ அடித்து எந்திரிச்சு சொன்னார். என் வீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவள் வீட்டுக்கு கொண்டு போகல, நேராக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு தைரியம் சொல்லிவிட்டு மழை பெய்யும். மறுநாள் காலையில் வர்றாரு பாருங்கள், ஒரு பூசணிக்காயை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து என் மனைவிட்ட கொடுத்துட்டு கும்பிட்டு விழுந்தார். என் மனைவிட்ட, என்ன தாத்தா கும்பிட்டீங்கன்னா, ஏம்மா நீ அவதாரம் பண்ணிடலாம், இந்த ஜீவித இமயமலையில் ஒரு குகையில் இருந்திருக்கும், நல்ல வேளை நீ பிறந்ததுனால எங்கிட்ட கிடச்சிருக்க, இந்த பூசணியை வச்சு நினச்சி போடு. ஐயா காலடி வச்சாரோ இல்லையோ, மழை பாரு கொட்டு கொட்டு, நம்ம ஊரில் தான்மா மழை பெஞ்சிச்சு, பயிர் நல்லா செழிப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் சொன்னதுனால இல்லையா, நீங்கள் அழுதிங்க பார்த்தீங்களா, கண்ணீர் வச்சு அழுதிங்கல்ல, அந்த அழுகைக்கு இறைவன் இறங்கி என்னை போய் சொல்ல சொன்னார். நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பினா எனக்கு மணி ஆர்டர் வருது, நீங்கள் 100 ரூபா அனுப்பினா எனக்கு 100 ரூபா போஸ்ட்மேன் டெலிவரி பண்ணுறான். டெலிவரி பண்ணுறவனுக்கும் அனுப்புனவனுக்கும் வாங்கினவனுக்குள்ள தொடர்பை போஸ்ட்மேன் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவன் ஒரு டெலிவரி வள்ளலாருடைய வார்த்தையை சொல்ல வந்தவன் ஐயா, நீ உன் இயக்கம்தாயா அப்படி வந்துருச்சுன்னு சொன்னேன். இதுதான் உண்மை நிலை. இதே மாதிரி பல அனுபவங்கள். இன்னொரு ஊருக்கு போனேன், அந்த ஆள் எந்திரிச்சார், ஆறுமா வேளாளன். அவர் எந்திரிச்சு, சாமி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு சரியில்லை, இன்னுமே இந்த சாமியிலே வீரன் கருப்பன் பிடாரி ஐயனார் சாமி செய்கிறதே இல்லை, குதிரை இதுக்கெல்லாம் செய்கிறதே கிடையாது, ஊரை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லைன்னு தைரியமாக இருந்தார். அப்படி தைரியம் இருந்தவர்கிட்ட அவர் பேர் ஆறுமா வேளாளன். அப்போ அதுக்கு ஆல் இண்டியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டில் கைத்தனம் போல் எனக்கு செல்வாக்கு அதிகமாக இருந்ததுனால இதே ஐயனார் சாமியெல்லாம் ஆரங்களும் ஒரு அடிக்குள்ள சின்ன சின்னதாக செஞ்சு குதிரைகள் சாமியெல்லாம் செஞ்சு டெல்லிக்கு அனுப்பி வச்சேன். அடடா, ஒரு சாமி செஞ்சால் ஒரு கலை நெல் தருவான், இந்த சாமி செஞ்சால் எவ்வளோ பணம் வந்து தெரியுங்களா, நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வாங்கி அவங்க வெளிநாட்டில் இந்தியா தெய்வங்கள்னு வச்சு அலமாரியில் வச்சுருக்காங்களாம். அது மாதிரி அவர் பெரிய பணக்காரனானார். இல்லை சொசைட்டி அதுக்காக வச்சேன். அது மாதிரி நிறைய கிராமங்கள் தோறும் செய்ய முடிஞ்சுது. எனக்கு ஒரு திருப்தி, மன திருப்தி என்னாச்சுன்னு கேட்டால், அந்த அன்பர்கள்ட்ட பழகும்போது ஜாதியோ மதத்தை பற்றியே பேசுகிறதே கிடையாது. இந்த பத்திரிகைகளும் கவுண்டரு அது தேவை இதெல்லாம் போடுறது கிடையாது, அவங்களாம் நிறுத்திக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தபோது எனக்கு அப்போ 28 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை. 28 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை. அப்போது நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். எங்கள் தாயார் என் காலை கட்டி பிடிச்சிட்டு தாயார் அழுதாங்க. ஆமாம், என்னம்மா நீ என்னம்மா அப்படி சொல்ல, என்னப்பா நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் உன் காலை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டேன், இப்போ வயசாகி போச்சு, என் பிள்ளை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, அப்போ தாப்பா நான் செத்தாலும் அழுதுட்டாங்க காலில். சரி ஏதாவது கட்டுமான்னு சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி பொண்ணு பாரு, எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டான். பொண்ணு பார்த்தா எங்கள் அண்ணன் வேணான்னு சொன்னான்னு பொண்ணு பார்த்துட்டு கடைசியில் எங்கள் அப்பா பார்த்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அழுதுருக்காங்க அத்தைக்காரர்கள். ஏன்னா கல்யாணம் கட்டி 1 வருஷத்தில் இறந்து போகும், அதனால 2 வருஷம் கழித்து வாங்க. அப்படி கல்யாணம் கட்டினா 1 வருஷத்தில் இறந்து போகும், 2 வருஷம் கழித்து வாங்க. ஜாதகம் இதுலேயும் பார்த்தோம், தர்ப்பசாயத்துலேயும் பார்த்தோம், தெய்வ பட்டத்துலேயும் பார்த்தோம், ஒரே தான் சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு அழுத உடனே எங்கள் அண்ணன் அதே கட்டுன்னு சொன்னேன். நான் அது சொல்ல வச்சது எது, எனக்குள்ள இருந்த ஆத்மசக்தி சொல்ல வச்சது. சும்மா அதே முடியும். நான் என்னடா இப்படி சொல்கிற, அவங்களே சொல்கிறாங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு முடிக்கணும். எதுக்காக சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு 1 வருஷம் போயிட்டா சரி, அப்புறம் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி சொல்ல வச்சிருச்சு ஆத்மாவின் குரல். இந்த ஆத்மாவின் குரலை வாய்ஸ் ஆஃப் தி சைலன்ஸு நான் சொல்லுவேன். அந்தராத்மாவின் குரலை நான் வாய்ஸ் ஆஃப் தி சைலன்ஸ் சொல்வேன். நான் அதை கேட்டு தான் எதையும் செய்வேன். அது கல்யாணம் கட்டிக்கன்னு சொல்லிச்சு. கல்யாணத்துக்கு பண்ணியாச்சு, எல்லாம் வச்சாச்சு. புரோகிதர் கிடையாது. நானே தேங்காய் வச்சு மஞ்சள் தடவி தாலியை வச்சேன். வச்சுட்டு உட்காந்து பல தியாகியெல்லாம் வந்திருந்தாங்க, பெரியவங்கள்லாம் சொந்தக்காரங்களும் தள்ளி நின்னாங்க. என் ஆத்மாவை கேட்குறேன், தாலியை கட்டட்டுமான்னு கேட்டேன் பாருங்க. நான் ஆத்மாவை கேட்குறது, என்ன சங்கரா கேட்குற கட்டுன்னு இவங்களை கேட்ட மாதிரி அவங்க சொன்னாங்க. தாலியை கட்டியாச்சு. தாலி கட்டிட்டு சந்தோஷம் நடந்தாச்சு. அன்றைக்கி முதல் நேரவே என் மனைவி கேட்குறா,
நான் செத்து போயிட்டா நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்களா? நான் செத்து போயிட்டேன், எங்கள் அம்மாலாம் சொன்னாங்களே நான் செத்து போயிட்டா வேற, நீ சாகவே மாட்டேடி, சும்மா இரு, நீ அதை பற்றி கவலைப்படாத, அதெல்லாம் சும்மா அக்கா அப்படின்னு சொல்லிவிட்டேன். மறுநாள் லெட்டர் வருது. கன்னியப்ப சுவாமிகள்னு ஒரு பெரிய மெய்யுணர்வாளர், சாமிக்கு வேண்டியவர். சங்கரா, நீ நூலால் தாலியற்றவில்லை, சத்தியத்தால் கட்டியிருக்கிறாய், வாழ்வீர்கள் அப்படின்னு வந்தது. இன்றைக்கி என் மனைவிக்கு 75 வயசு. ஆமாம், எனக்கு 89 வயசு. ஆனால் பெருமான் சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டான்னா நமக்குள்ளே இறைவன் பேசுகிறான் என்பதை, அந்த இனிமையான குரலை கேட்கறதுக்கு தான் சன்மார்க்கியர். அதுக்கு என்ன வேணும்? பெருமான் எந்த குருவை அளித்தாரோ அதை படிக்கணும். பெருமானுக்கு குரு யார்? திருஞான சம்பந்தர். ஆமாம், அவர் என்ன சொன்னார்? அடிமொழி காட்டி கொடுத்தாரு. ரெண்டாவது எது? சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், உயிர் அனுபவம், அருள் அனுபவம், இறை அனுபவம். இந்த 3 அனுபவத்தையும் பெறுவதற்காகத்தான் மனித பிறவின்னு சொன்னார். இந்த அனுபவத்தை பெற்றால்தான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கும், பெருவிடத்தை பெரும்பயனை அடைந்ததாக ஆகும் என்று பெருமான் உறுதி செஞ்சார். படாத பாடுபட்டாருங்க அவர் பெருமான். சில பேர் கேட்குறாங்க, ஆமாம் இவர் தான் பிறவி ஞானின்னு சொல்கிறீங்களையா, ஓதாத குழந்தை ஏன் உட்காந்து அழுதுகிட்டாரு? ஏன் பட்டு அழுதாரு? தடித்த ஒரு மகனை தந்தையில் அடித்தால் அழுகிறாரு இல்லைங்களா? அடிமை செய்ய புகுந்துடி என்பவர் வார் கொட்டும் 1000 பொறுத்தலின் அழுகிறாரு. பட முடியாது இனித்துயரம் பட்டதெல்லாம் போதும், பட முடியாது இனித்துயரம் பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் என் பயம் தீர்த்து உன் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடல் உயிர் எல்லாம் ஓந்தனைக்கு அழிப்பாய். வடலூர் சிற்றம்பலத்தின் அதெல்லாம் ஆள் அழுகிறாரு. ஏன்னு கேட்டால் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உண்மை. ஒரு பானை இருக்குது, தங்கத்தான பானை தான், அதில் காலி இடம் இருக்குது. இந்த குளத்தில் ஒன்று காலியாக இருக்குது. குளத்தை மூழ்கினால் தண்ணி தானே நுழையும். ஆனால் இந்த உலகத்துக்கு வந்தவுடனே இவர் எந்த பாவம் செஞ்சு வினை செய்யலை, ஆனால் அந்த ஊரார் உற்றார் உடையெல்லாம் அந்த உள்ளத்தில் நுழைஞ்சிக்கிச்சு. அதுதான் உண்மை. ஆமாம், அருமையான பாடல் சொல்கிறார். என்னளவு இல்லையே எனினும் பிறர்பால் எய்திய கருணையால் என்றாய், உன்னொரு பயமும் இடரும் வந்து என்னை உயிரோடு தின்கின்றதன்றோ, என்னை உயிரோடு தின்கின்றது அன்றோ. உயிருக்கு இலக்கணம் ஜீவன், அன்பு. இது அன்பு ஈன் குறைவுதான் அருள். அன்பு பக்குவமானால் அருள் ஆகும். அருளுக்கு ஆத்மா என்று பெயர். உயிருக்கு ஜீவனுக்கு இயல்பு அன்பு, ஆத்மாவுக்கு இயல்பு அருள், இறைவனுக்கு இயல்பு கருணை. இந்த உயிர் ஆன்மாவிற்கு எய்தி கருணையே வடிவமாயிட்டா இந்த வள்ளலார் ஆயிட்டாராம். என்ன? என் அளவு இல்லையே எனினும் பிறர்வால் எய்திய கருணையால் என்றாய். இப்போ கடவுள் குணம் அவருக்கு வந்துச்சு. உன்னொரு பயமும் இடரும் வந்து என்னை உயிரோடு தின்கின்றதன்றோ, என்னை உயிரோடு தின்கின்றது அன்றோ. இன்னும் என் தனக்கு இடரோடு பயமும் இருந்திடில் என் உயிர் தெரியாது, என் அன்னையும் குருவும் அப்பனுமான முதனே ஆதரித்து அருளே. இப்படி அவர் நமக்காக அவர் அனுப்பிச்சாரே தவிர அவர் ஓதாமல் உணர்ந்தவர் தான். ஓதாமல் வந்தவருக்கு பிறவிஞானின்னு பேர். பிறவிஞானம் ஔவையார் பிறவிஞானி, ஔவையார் பிறவிஞானி, திருவள்ளுவர் பிறவிஞானி, மெய்கண்டார் 5 வயசுலேயே பெரியமானார். திருஞான சம்பந்தர் ஆண்டார் பிறவிஞானி. இப்படி பிறவிஞான வகையில் வாழையடி வந்த திருக்கூட்டர் மணிவாசகரும் பிறவிஞானி தான். எடுத்தோடனே ஞான மார்க்கத்தை பிடிச்சாரு இல்லையா? அதனால வள்ளலார் பிறவிஞானி தான். இந்த பிறவிஞானி இந்த பூமியில் அவதரித்து எதுக்காக வந்தேன்னு அவரே சொல்லிட்டாரு. அகத்தை கருத்து புறத்து விளத்திருந்த உலகரனையும் ஜகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவிட்டு அவர் மிகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்கின்றே இந்த யுகத்தை வருவிக்க விட்டேன், அருளை பெற்றேனே நான். ஆனால் அப்போ இதை வச்சு தான் பாரதி சொன்னான், செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் என்பர் பித்த மனிதர், அவர் உரையெல்லாம் பேயுரையாம் என்று ஊதேடா சங்கம், இத்தரை மீனி இந்த பூமியிலே சொர்க்கத்தை பார்க்கணும்னா ஆழ்வார் சொல்கிறார். பச்சை மாமலை போல் மேனி
பவளவாய் கவலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொருந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நயருளானே. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் தெரிய காட்டும், இந்த பூமியில் இருக்கிற அற்புதங்களை காட்டும், மேலே போய் நான் என்னத்தை பார்க்க போறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்த சொல்ல பெருமான் அவர்கள் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்திய உயிர் நலம் பரவுக என்று உரைத்தவன். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக உரைத்தமை. எல்லா உயிரிலும் இருக்கின்றதை எவன் கருதுகிறானோ அவன்தான் ஆசிகன் ஆவான். யார் யாசுகன்? எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கான் உணர்ந்து அவற்றை பரிவும் அன்பும் காட்டுறானே அவன் ஆசிகன். அதை அந்த கருணையும் இரக்கமில்லாத பிறத்த துன்பத்தை கண்டு காணாத போனவன் நாசிகன் அப்படின்னு கவிதாஸ் சொல்கிறார். அதனால எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆட்டுகிறான் படைக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு வழி வேணும். அது என்னதான் படைச்சிருந்தாலும் பழக்கங்களும் வழக்கங்களும் மனை விடுவதில்லை. பழக்கம் முத்திச்சுன்னா வழக்கமாயிடும், பழக்கம் முத்திச்சுன்னா வழக்கமாயிடும். வழக்கத்திலேருந்து மீறது கஷ்டமாக இருக்கும். பொடி போடுறதும் அப்படி தான், எதுவுமே எந்த பழக்கமும் இல்லை அப்படி தான். உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆலங்குடின்ற ஒரு கிராமம், 12 மைல். அங்கே ஒரு செட்டியார் அடிக்கடி சந்தைக்கு வருவார் போவார். இப்போ காரை மாற்றுற மாதிரி அந்த காலத்தில் மாடை மாற்றுவாங்க. அது மாட்டை போட்டு வண்டியை கூப்பிடலான்னாரு. குப்பன் வயக்காட்டுக்கு போயிருக்கான் செட்டியார் ஐயா, சரி சுப்பனை வர சொல்லு. குப்பம் போட்டால் சுப்பனை வர சொல்லு. வண்டி ஏற்றி வந்தார். வண்டி ஏற்றி வந்து மாட்டை வாங்கினார். பழைய மாட்டை விற்றுட்டு புது மாடை கட்டி வச்சுட்டு இவர் போயிட்டார். போயிட்டு ஃபஸ்ட்டு சுப்பை பார்த்து திரும்பி வந்தார் 10 மணிக்கு. 10 மணி வந்துட்டு, என்னப்பா குப்பா சாப்பிட்டியா? சரி ஏறி உட்காரு. சிவில் வண்டியில் உட்காந்து சிரித்தார். ஏன் சிரிச்சானா, ஏதோ சினிமாவில் ஏதோ காட்சி பார்த்து சிரிச்சிருப்பா. என்ன சொல்கிறீங்க சரி? அது உனக்கு ஒன்றும் இல்லைடா, கண்ணை மூட்டிக்கிட்டு ஓட்டுறா வண்டியை, அரை மணி நேரத்தை ஊர் போய் சேர்ந்துடலாம்னார். ஊட்டினா பாருங்க, அந்த சந்தையில் மாட்டு சந்தையும் வார சந்தையும் சேர்த்து 1 மைல் சுற்றளவு. இவன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கான். கடைசியில் செட்டியார் தூங்கிட்டார். புதுக்கோட்டை சைரன் முனிசிபாலிட்டி சைரன் சத்தம் கேட்டுச்சு. எந்திரிச்சு நிறுத்துடா வண்டியன்னு பார்த்தா இந்த மாடு ராத்திரி பூரா சந்தையை சுற்றிட்டு வந்து செக்கு மாடு தான் சுற்றிட்டு வந்து. அதனால நம்ம அறிவெல்லாம் செக்கு மாடு மாதிரி சுற்றி வருமே தவிர அதிலிருந்து பிரித்து வெளியேறுவதற்கு முடியாத ஒரு தெளிவும் அறிவும் நமக்கு இருந்தால்தான் உருப்படுமே தவிர பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் தப்புவது மிக கஷ்டம். அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டால் பெருமான் சொல்லிட்டாரு. இது மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. முயற்சி பண்ணி பாரு, முடியாட்டா என்கிட்ட வந்துரு, என்னை சேர்ந்துரு, உனக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீயே முயற்சி பண்ணனா ஒன்றும் இல்லை. என்னன்னு கண்ணீரை சிந்திருக்கு. அழுது கண்ணீர். ஒரு 3 வார்த்தை சொல்கிறார் பெருமான். ஆண்டவனை அடைய வேண்டும் என்ற உண்மையான அக்கறையும் ஆவலும் இருந்தால் அழுத கண்ணீர் மாறுமா? ஆகாரத்தில் நாட்டம் கொள்ளுமா? தூக்கம்தான் வருமா? அதை சொல்ற. ஆமாம், ஆகாரத்தில் நாட்டம் வருமா? அழுத கண்ணீர் மாறுமா? ஆமாம், ஒரு துக்கம் வந்துட்டால் எவ்வளோ அழுகிறோம் மாஞ்சு. அதனால் ஆண்டவனை பிரிஞ்சிருக்கிறோம் என்ற அந்த உண்மையான உணர்வு இல்லாததான் நம்ம அழுகிறோம். அழுகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறார் மணிவாசர் சொல்கிறார். எப்படி அழுகிறோம்னா, ஒரு பசுமாடு கண்ணு போட்டுருச்சு, 12,000 ரூபாய்க்கு விற்கலாம். அது பெண் கன்றை போட்டுருச்சு. ஒருத்தன் விலை வேணும்னா 12,000 ரூபாய் விற்றுட்டான். அந்த கண்ணுக்குட்டியை தேங்க மூங்க கூடையில் வச்சுக்கிட்டு நடப்பான். மாட்டை கயிறு கட்டி இழுக்க மாட்டான். கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு இந்த தாய் பசு கழுகும் பாருங்க, மானு அழுகும். என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடாது. அது மாதிரி அழுகணும்னாராம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமர்ந்துடையும் கூட்டாக. குற்றாலம் எங்கே இருக்கு? ஆமாம், எஞ்சான் உடம்புல தலையில் தான் இருக்குது குற்றாலம். குற்றாலத்தமர்ந்துடையும் கூத்தா உன் குறைகளற்கே
கற்றாவின் மனம் கண்டை பிரிந்த தாய் பசு போல, கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. இப்போ கசிந்து கசிந்து உருகும் உள்ளத்தில் இறைவன் வாழ்கிறான். இதைத்தான் பெருமாள் சொன்னார், எதையும் முடியாட்டா அழுதுருப்பா அப்படின்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட தேட விரும்புகிறேன். இதில் பெருமான் மேலே கேஸ் போட்டவர் ஆறுமோ நாவலர், யாழ்ப்பாணம் ஆறுமோ நாவலர் கேஸ் போட்டார். இது மறுப்பாவை போய் திருமுறைன்னு போட்டு வைக்கிறது சுத்த மறுப்பான்னு. கேஸு நடந்தது, தோற்று போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கேஸு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பேசுகிற போது வழக்காட்டி இருக்கும்போது அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அவர் கதிர்வேல் பிள்ளை. அவருடைய சிஷ்யர் தான் தெரிவி கல்யாண சுந்தரார் என்ற தமிழ் அறிஞர். அவர் படிக்கும்போது அவரை ஏற்றுக்கிட்டார் குருவா. யார்? கதிர்வேல் பிள்ளையை. ஆறுமன் அவர்களுடைய சிஷ்யர் கதிர்வேல் பிள்ளையை திருவி கல்யாண சுந்தரனாக ஏற்றுக்கிட்டு அவர் கேட்டுக்கிட்டே நடந்த சைவ சித்தாந்தத்தில் சிறந்த வித்தவர் யார்? திருவிக்கா. ரெண்டாவது பொது உடைமை கட்சியில் பெரம்பூரில் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். அந்தோணி பிள்ளை தலைமையில் திருவிக்கா பேசினதும், இப்போ இவர் நம்ம ராமமூர்த்தி என்ற ஒரு தோழர் வந்ததும் இன்னும் மனக்கு முன்னால் இருக்கு. அவளை பொது உடைமை கட்சியில் கம்யூனிஸ்டில் இருந்தார். ரெண்டாவது பொது உரிமை என்ற ஆண்மை நேயத்துக்கு வர அவருக்கு வாய்ப்பெல்லாம் போச்சோ என்னமோ தெரியல. ஆண்டவன் பார்த்தான், இப்படி நல்ல ஆத்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லி மாயவன சங்கத்தார் பார்த்து, ஐயா சைவமும் சன்மார்க்கமும் பற்றி பேசுங்கன்னு சொல்லி திருவிக்காக அவங்க வேண்டுதல் விடுக்கிறாங்க. எங்கே? வீரட்டானம்னு கோயில், பண்டுடி பக்கத்தில் திருவதிகை வீரட்டானம், பல சிவஸ்தலம். அது காலத்தில் சுந்தரமூர்த்திக்கு திருவடி டீச்சர் நடந்த பெரிய இடம், மூவர் பாடல். அந்த புண்ணிய ஸ்தலத்தில் சைவமும் சன்மார்க்கம் பற்றி பேசணும். என்னடா சைவத்தை பற்றி படிக்கவே தேவையில்லை, பேசிடுவார். நம்மனா சன்மார்க்கத்தை தொடவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு பேச சொல்கிறாங்களே, கட்டாயத்துக்காக திரும்பி பார்க்குறாரு. ஒரு பாட்டு வருது, உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிர்க்கு உயிரா மொழிதானாகி கலக நிலை அறியாத காட்சியாகி கதியாகி மெஞ்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமதாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றுமில்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவி. இந்த பாட்டை பாடணும்னு அழுதுட்டாரு. அடடா, இவ்வளோ பெரிய தாய்மானவருக்கு மேலே இல்லை பாடியிருக்காரு. தாய்மானவர் மேலே ரொம்ப பிரியம் யாருக்கு? மணிவாஸ் திருவிக்காக்கு. தாய்மானவர் மிஞ்சிட்டாரே, பூரா படித்தார். படிச்சுட்டு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணால் அருமையான சொற்பொழிவு. வள்ளலார் திருவள்ளுவர் ராமலிங்க சுவாமிகள் திருவள்ளுவம்னு ஒரு புஸ்தகமாக வெளியிடுங்க சாமின்னு வெளியிட்டாங்க. அதில் 71வது பக்கத்தில் அவர் எழுதுகிறாரு, அன்பர்களே, கசிந்து கசிந்து உருகும் உள்ளத்தில் திருவருள் வதிதல் உறுதி. கசிந்து கசிந்து உண்மையில் கசிந்து கசிந்து உருகும் உள்ளத்தில் திருவருள் வதிதல் உறுதி. ஆண்டவன் எட்டுக்கு இருக்கிறான். இது வெரி வேர்ட்ஸை கோட் பண்ணேன். ஆண்டவன் எட்டு. மகன் தவறி விழுந்து அலமந்து தவிக்கும் போது துணை புரியவே இருக்கிறான். முன்னோர்கள் சான்றோர்கள் அனைவரும் தங்கள் குறைகளை முறையிட்டு அழுதே மேல்நிலை எய்தனர். யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய், ஆனால் வினை ஏன் அழுதால் உன்னை பெறலாமே என்று வாத உருவடிகள் மணிவாசகர் சொன்ன திருவாக்கை உள்ளங்கை நெல்லிக்கனியாக கொண்ட வள்ளல் பெருமான் அழுத அழுகை எத்தகையது? அவர் அழுத அழுகை அவர் மாசை கழிவு ஆண்டவன் பிள்ளை ஆக்கிட்டு. எனவே குறைகளை முறையிடுங்கள், அழுங்கள், ஆண்டவன் பிள்ளையாகலாம். முறையிடவும் அழுகவும் அஞ்சுவவன் பாவம் என்னும் பேயின் புதல்வன் ஆவான். அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல. அந்த உண்மையை முனிவரை பாருங்கள் என்ன சொல்கிறாரு. எனக்கு இளமை தொட்டே முறையீட்டு நுட்பமும் அழுகையின் திறமும் விளங்காது ஒளிந்தன. எனக்கு இளமை தொட்டே முறையீட்டு நுட்பமும் அழுகையின் திறமும். அழுகிறதுக்கு திறமை வேணும். ஆமாம், பிறத்தையால் அழுக வச்சிடலாம். தன் குறைய நினச்சி அழுகிறது தான் பெரிய வீரம். ஆமாம், அழுகையின் திறம் முறையீட்டு நுட்பமும் அழுகையின் திறமும் விளங்காது ஒளிந்தன. இலக்கணங்களை கட்டி அழுதேன், இலக்கியங்களை கட்டி அழுதேன், தர்க்கத்தில் வீழ்ந்தேன், தத்துவத்தில் புரண்டேன், வாதத்தில் வீழ்ந்தேன். முறையிட கட்டேன் இல்லை, அழக்கற்றேன் இல்லை, பாவியானேன் என்று சொல்கிறார். அதனால் அழுது அவன் அடிபடுவதுதான் வேணும் என்பதை நல்லா எடுத்து சொல்லியிருக்கார். அதனால்
நாம் குறைகளை முறையிட்டு அழுது வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நானும் சில யோகா அபியாசம்லாம் நிறையா செஞ்சுவேன். 40 ஆசனங்கள் போடுவேன். 40 ஆசனங்கள் போடுவேன். சர்வாசனம், சர்வாங்காசனம், பத்மா எல்லாம் போடுவேன். அது உடம்பை கட்டிப்படுத்துது, மனசை கரைக்கிறதுக்கு மாட்டேங்குது. அதுக்கு ஜீவகாருண்யமே முயற்சி வீட்டின் திறவுகோள்ன்றது பிற உயிர்களுக்கு உபகாரம். அப்படி உபகாரம் பண்ணுறதுக்கு என்னன்னா, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே நமக்கு இயற்கை இல்லாட்டாலும் கொஞ்சம் செயற்கையாக நம்ம வரவழைத்து கொள்ள வேணும். ஆமாம், பிற உயிர்களுக்கு செய்ய இது செயற்கை. பாருங்கள், ஒரு சிஷ்யர் யார் இருந்தார் பெருமானுக்கு? திருமுண்டத்தில் ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்கார். யோகாபியத்தை செய்து உடம்பை வஜ்ர மாதிரி வச்சுருந்தார். அவர் சொல்லி எல்லாரும் துண்ணூறு கொடுங்கன்னு குண்டு மேலே ஏறி கேட்பாங்க. அட ஏயா நான் சும்மா எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையான. ஆனால் அவர் மனசில் ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஒருத்தர் முக்காடு போட்டுட்டு என்னை ஏற்க வர்றாருன்னு ஒரு கனவுல தோற்றம் வருது. அப்படி வரும்போது அவர் கல்பட்டையா, அவர் தான் கல்பட்டு ராமலிங்கம்னு பேர். அந்த நேரத்தில் பெருமான் போய் அந்த குறித்த நேரம் போகிறாரு. அவர் காலை விழுந்து அழுகிறார். காலை விழுந்தோடனே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பெருமானை அழைச்சிக்கிட்டு வந்து தர்மசாலையில் வச்சு அவருக்கு கஞ்சி ஊற்றுறாரு. அவர் குளிச்சுக்கிட்டே இருக்கார். குளிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைக்கிறாரு? ஆமாம், போதும்னு சொல்ல மனசு வரல. ஏன்டா உடல் பொருள் ஆயிலாம் அவற்றை கொடுத்துட்டோமே, பெருமானுக்கு தெரியுமே. குறைஞ்ச நிறைஞ்சு அவருக்கு தெரியும். தாயினி மிக்க தயவுடைய பெருமானுக்கு தெரியுமே இருந்தார். பெருமான் சொன்னார் போதுங்காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார்? இவ்வளோ பண்ணிவிட்டு அவருக்கு என்ன தெரியுமா வேலை கொடுத்தாரு? அவ்வளோ பெரிய யோகிக்கு தர்மசாலை வர்றவங்களுக்கெல்லாம் கஞ்சி ஊற்றுற வேலையை சொன்னார். இந்த கஞ்சியை ஊற்றுனா வாங்கி சாப்பிட்றவன் நல்லா இருப்பீங்கன்னு நினைப்பான் பாருங்க. பல பேருடைய எண்ணங்கள் இவர் உள்ளத்தை கனிவாக்கியது. அந்த கஞ்சி ஊற்றுற வேலையை பெருமானுக்கு பின்னாடி இருந்துள்ள தர்மசாலைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் கல்பட்டு ஐயா. அதனால் உயிர் இறக்கம், அன்பு, இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணும், உயிரிடத்தில் இரக்கம் காட்டணும். இறைவனிடத்தில் அன்பு செலுத்தணும், உயிரிடத்தில் உயிர் இரக்கம் காட்டணும். இந்த தயவு தான் நம்மை மேலே ஏற்றுவது என்பதற்கு ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் என்று பெருமான் சொல்லியிருக்கிறார். சில பேர் சோறு போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. சோறு போட்டால் போதும்னு நினைக்கிறதுக்கு அந்த தகுதியை வரைவிட்டு கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். சோறு போட்டால் பசியை தீர்த்தா போகணுமா, ஆனந்த பவனும் வசந்த பவனும் மோட்சத்துக்கு போயிடுவானே. அப்படி இல்லை. ஒரு வார்த்தை சொல்கிறாச்சு, உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்களது மனம் வேறொன்றிலும் பற்றிலாது. போதுமா? ஜீவகாருண்யத்தை பற்றி ஒரு பேராகிராஃப் சொல்கிறார். முதல் பற்றியாளர், உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்களது மனம் வேறொன்றிலும் பற்றிலாது அப்படின்னார். உள்ளபடி பசியாக யாருக்கு வரும்? பசி வரும். யாருக்கு பசி வரும்? போன ஜென்மத்தில் வச்சுக்கிட்டு பசி இல்லையேன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டா பாருங்க, இந்த பிறவியில் உனக்கு பசி வரும். ஆமாம், ஒருத்தன் நிற்கிறான், நின்றுட்டு இருக்கான், ஆடை சரியில்லை, கையெல்லாம் குஷ்டரோகம், கையால் மறக்க முடியல, மஞ்சட்டியை இடுக்கி வயிற்றோடு பழச்சிக்கிட்டு வாசல் நின்று கத்துறான், அம்மா தாயே கொடுற பசிக்கு ஏதாவது ஒரு சோறு போடுன்னு கேட்குறான். சத்தம் கொடுக்குறான். உள்ளே ஏழு வாசல், அவள் பெரிய பங்களா. 3வது வாசலில் மனைவி தங்கத்தட்டில் பாலும் சோறும் போடும்போது சாப்பிட்டு இருக்கும்போது இந்த குரலை கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு இருங்க கொஞ்சம் பழசை போட்டு வந்துடுறேன் அவனுக்குன்னு. இந்த பாரு நிறுத்து, இதை சத்திரமாக்காத. பழசை போட்டால் செடிக்கு போடு, மாட்டுக்கு போடு, இவனுக்கு போட்டால் இதே தொழிலாக போயிடும். அப்புறம் என்ன சட்டி எடுக்க வச்சுருவேன். தடுத்து விட்டான். அவர் சாப்பிட்டுட்டே இருந்தார். சாப்பிட்டு முடித்து வெளியே வந்தோடனே நின்று, சாமி நீங்கள் நல்லா இருப்பீங்க, பசி இருக்கு, ஏதாவது கொஞ்சம் கொடுங்கண்ணா. எல்லாம் ஆண்டவன் நல்லா இருப்பேன்னு சொல்கிறீங்கள, வாழ்த்துறையில் ஆண்டவன் கொடுப்பா இல்லையா, அந்த ஆண்டவன் போய் கேள்றா அப்படின்னு சொல்கிறான். இப்போ பிச்சைத்து கேட்டானே, இவன் யார் தெரியுங்களா? இவன் யார்? போன ஜென்மத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இல்லைன்னு சொன்னவன் இந்த வீட்டில் இறக்கத்தோடு நிற்கிறான், வந்து நிற்கிறான். இதை நான் பார்த்தேன். இதனால் உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைக்கின்ற புண்ணியர்கள். இப்போ நினைக்காதவன் பாவின்னு தானே அர்த்தம். நினைக்கின்ற புண்ணியர்கள் மனம் வேறொன்றிலும் பற்றில்லாது கரண சுத்தியாகி, மனம் சுத்தமாக இருக்கணும். ஆமாம்,
கர்ணசுத்தியாய் நினைக்கிறபடியால் அவர்களை யோகிகள் என்றே யோகம் செஞ்ச யோகிகள் என்றே கருத வேண்டும். நினைத்தபடி ஆகாரம் கொடுக்க நினைக்கலாம், கொடுக்க முடியாது போயிடும். ஒருத்தன் பிச்சை வந்து கேட்டால் நான் கேட்குறேன் வாசலில் என்ன பழசு இருக்கானே, பழசெல்லாம் இல்லை, ஒரு 8 நாள் கொடுத்து போக சொல்லுன்றா என் மனைவி. நான் உடனே சன்மார்க்கி இல்லையே, அப்படி சொல்லப்படாதில்ல. உடனே என்ன ஒன்று தெரியுங்களா, நீ இப்போ என்ன பூரி தான் இல்லை, தம்மக வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க, அப்படி வந்தால் வரட்டும், எனக்கு பூரி கொடுப்பீல, எனக்கு எத்தனை கொடுப்பேன், என்ன கணக்கு கேட்குறீங்க, எடுத்துங்கண்ணா 5 பூரி எடுத்துன்னு போய் அவனுக்கு 2 கொடுத்தேன், நான் 3 சாப்பிட்டேன். இப்போ நினைத்தபடி கொடுத்துட்டேன் இல்லை. இப்போ ஆகாரம் நினைத்தபடி ஆகாரம் கொடுக்க அவன் விரும்பி உண்ணும்போது தான் உண்பதாக எவன் உணர்கிறானோ அவன் ஞானியாகிறான். அவன் சாப்பிட்ட உணவு அருந்திய பிறகு காதெல்லாம் அடைச்சி கண்ணெல்லாம் இருட்டு கிடந்தது, தெளிச்சி ஆகி இந்த கீரைத்தண்டு மழையிலேட்டா தோண்டி கீழே தோண்டி விழுந்துடும், தண்ணி ஊற்றினா சட்டு படித்து எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. அது மாதிரி இந்த ஆகாரம் உள்ளே போனோன்னே அவன் முகத்தில் இருக்க தெளிவும் சந்தோஷத்தை பார்த்துட்டு அவன் இவர் சந்தோஷப்படுறார். யார்? ஆகாரம் கொடுத்தவர் சந்தோஷப்படுறார். ஆகா, ஆண்டவனை பார்த்துட்டோம், இவன் முகத்தெளிவிலே நம்ம ஆண்டவனை தெரிஞ்சிட்டோம்னார். அப்போ கொடுக்கிறவனும் பெறுபவனும், தானம் கொடுப்பவனும் தானம் பெறுபவனும் கடவுள் அருளால் செயல்படுகிறார் என்பதை அவன் உணர்ந்து செயல்படுகிறானோ அவன் தான் ஜீவகாரியத்தின் முக்கிய தலைவனாகிறான். பெரியோர்களே, நான் எங்கே போனாலும் கூட்டங்களே 6000 பாட்டு, ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும். எப்படி? ஆமாம், அவர் இறைவன் அழுவான், அழுது அழுது அவன் அடிபட்டுனார். அதனால் ஆண்டவனை உடம்பை கொடுத்தேன், உடம்பில் நான் காப்பாற்றலை, மனசை கொடுத்தேன், அதில் புறையோடி போச்சு. நான் ஒழுக்கங்கட்டு நடந்துட்டேன், இனிமேல் நடக்க மாட்டேன், உன்னையே நினைக்கிறேன், ஆமாம் இரவு பகலாக உன்னையே நம்பி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பாட்டை யார் வள்ளலார் நமக்கு பாடி காமிச்சிருக்காரு எனக்கு. ஆமாம், கல் மனசுக்காரனை மாற்ற முடியல, என்ன சொன்னாலும் திருத்த முடியலனா திருந்தாதனை நினச்சி வள்ளலார் அழுகதான் இந்த பாட்டு. சில பேர் கேட்கிறார்கள், வள்ளலாரை பார்த்துருக்கீங்களா, அவர் இருப்பாரா அப்படின்னு. அவர் சொன்னார், ஆடுகின்ற செய்வடிக்கு ஆளானேன், மாளாத ஆக்க பெற்றேன், கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை நடுவிருந்து குழாவுகின்றேன், பாடுகின்றேன் எந்தை பிறான் பதப்புகளை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன் இன்பக்கூத்து ஆடுகின்றேன் என்று சொன்னார்கள். என்னை பேச வைக்கிறார், உங்களை கேட்க வைக்கிறார் இறைவன் என்று சொல்லி இதுகாரும் அவர் திருவடிகளை வணங்கி நிறைவு